நமசிவாய. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும், தெய்வ வடிவும் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கிடைக்கண்களே. என் அன்பு ரிஷபராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோல தமிழ் புத்தாண்டு பலன்களை பத்தி பார்க்க போறோம். ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் வரும்போதும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு நம்ம மனசுல இருக்குது. இந்த வருஷமாவது நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படாதா, ஒரு ஒளி விளக்கு எரியாதா, ஒளிமயமான எதிர்காலம் உருவாகாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எல்லாருக்குமே இருக்கும். ஆனா அதே நேரத்துல சிலருக்கு ஒளிமயமான எதிர்காலம் உருவானா போதும் அப்படின்னு நினைப்போம். ஆனா சில பேருக்கு இந்த நிலை மாறாதா, எவ்வளவோ கஷ்டம் துன்பம் துயரம் எத்தனையும் பட்டாச்சு, ஒரு பெரிய இடத்துக்கு வர வேண்டாம், பெரிய முன்னேற்றம் கிடைக்க வேண்டாம், பெரிய வாழ்க்கை ஆடம்பரமான வாழ்க்கை வாழ வேண்டாம், வாழறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு, ஏதாவது ஒரு வேலை, ஏதாவது ஒரு தொழில், ஒரு நிம்மதி, ஒரு குடும்பத்துல கொஞ்சம் சந்தோஷம் இப்படி கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்கள் தோழிகள் கூட மிக மிக அதிகம். ஏன்னா ஒவ்வொரு வீடியோவிலையும் வர கமெண்ட் அப்படிங்கிற பார்க்கும்போது அவ்வளவு எதிர்பார்ப்பு நமக்கே தெரியுது. அப்படி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற இந்த புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு என் அன்பு ரிஷபராசி நண்பர்களுக்கு என்ன மாற்றத்தை கொடுக்க போகுது? ஏப்ரல் 14ஆம் தேதி புத்தாண்டு வரப்போகுது. புத்தாண்டு அப்படிங்கிறது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் புதுமைகளை, மிகப்பெரிய புகழை, யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டு இந்த ஆண்டு. இது வரைக்கும் இப்படி ஒரு புத்தாண்டு நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. கொஞ்சம் சர்ப்ரைஸா இருக்கும். ஏதோ சாதிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இந்த புத்தாண்டுல கண்டிப்பா இருக்க போகுது. அது மட்டும் இல்ல, பொதுவாகவே ரிஷபராசிக்கு கனவுகள் அதிகம், ஆசைகள் அதிகம், எதிர்பார்ப்பு அதிகம். ஏதோ பிறந்தோம், படிச்சோம், வேலைக்கு போனோம், கல்யாணம் பண்ணோம், புள்ள குட்டிகளை பெற்றுக்கிட்டோம், 4 காசு சம்பாரிச்சு கடைசியா ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு போவோம் அப்படின்லாம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இருக்க மாட்டீங்க. கனவுகள் மிக பெருசு, ஆசைகள் மிக பெருசு. உலகத்துல சொர்க்கம்னா என்ன, அதை அனுபவிச்சுட்டு போகணும். இந்த பூலோகத்திலேயே சொர்க்கத்தை அனுபவிக்க பிறந்தவர்கள் என் அன்பு ரிஷபராசி நண்பர்களும் தோழிகளும். அந்த ஆசையை நிறைவேற்றுமா அந்த ஆண்டு அப்படின்னா உங்களுக்கு கவலையே பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்றதை விட நீங்க நம்பிக்கையை இழக்காதீங்க, அந்த சந்தேகமும் உங்களுக்கு வர வேண்டியதில்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மிக அற்புதமான ஒரு காலகட்டம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எல்லா கிரக மாற்றங்களும் இந்த வருஷம் உங்களுக்கு சாதகமா இருக்கு. அதாவது உங்க வாழ்க்கையில வெற்றி கொடி நாட்டணும். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் வெற்றி கொடி நாட்டணும் அப்படிங்கிறது தான் மிக மிக ஒரு முக்கியமான பாயிண்ட். ஏண்டா பிறந்தோம் அப்படின்னு இதுவரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்த உங்களுக்கு இந்த பூமியில பிறக்கிறதுக்கு, இந்த குடும்பத்துல பிறக்கிறதுக்கு, இந்த பெற்றோர்களை அடையறதுக்கு, இந்த கணவன் இந்த மனைவியை அடையறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு நிலையிலும் இருக்கக்கூடிய என் நண்பர் ரிஷபராசி நண்பர்களும் தோழிகளும் பெரியோர்களும் இளைஞர்களும் நினைப்பீங்க. ஏன்னா அப்படி ஒரு அற்புதமான உங்க கனவுகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய போகுது இந்த புத்தாண்டு. அதுக்கு முன்னாடி ஒரு விளம்பரத்தை பார்த்துக்கலாம். நம்ம தரமான பொருளா, சுத்தமான பொருளா, கலப்படம் இல்லாத பொருட்களா இந்த காலகட்டத்தில் பயன்படுத்துறோமா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறி. பூஜை பொருளாக இருக்கட்டும், உணவு பொருளாக இருக்கட்டும், அதுபோல காஸ்மெட்டிக்ஸ் இருக்கட்டும், எண்ணெய் வகையா இருக்கட்டும், எல்லாமே கலப்படம். சம்பாதிக்கணும் அவ்வளவுதான். ஆனா பாரம்பரியமா அல்லது தானியங்களை வச்சு, மூலிகைகளை வச்சு யாராவது தயாரிக்கிறாங்களா அப்படின்னா ஏதோ கொஞ்சம் பேர், 1-2 பேர் இப்ப தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, பிரபலம் ஆயிட்டு இருக்கு. அதுல இந்த குட் பேபியும் ஒரு குரூப். இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க, 9043688626. இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா தரமான சுத்தமான கலப்படம் இல்லாத பொருட்கள் எல்லாத்துலயும் உங்களுக்கு கிடைக்கும். அவங்க மிகப்பெரிய லிஸ்ட் தயார் பண்ணிருக்காங்க. கிராமத்துல இருக்கிறவங்க நிறைய தயாரிச்சு கொடுக்கறாங்க. இன்னைக்கு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் உடலுக்கு. அதுபோல கடவுளுக்கு தானே படைக்கிறோம் அப்படின்னு பூஜை பொருளை எங்கேயோ கிடைக்கிற ஒரு நெய் வாங்கி பயன்படுத்தாம, கலப்படமான எண்ணெய் வாங்கி பயன்படுத்தாம, பூஜை பொருட்களை வாங்கி பயன்படுத்தாம இவங்கள்ட்ட தரமா வாங்கி பயன்படுத்தும் போது அந்த பூஜைக்கும் ஒரு பெருமை, பரிகாரமும் 100% பலிக்கும். அதுபோல உணவுப் பொருட்கள் நிறைய மசாலா வகைகள் எல்லாமே பாரம்பரியமான பொருட்களை, தானியங்களை வச்சு ரெடி பண்றாங்க. சத்து மாவு, வெயிட் லாஸ் பவுடர், ஏபிசி மால்ட், இப்படி உணவு சம்பந்தப்பட்ட உடல் ஆரோக்கியத்துக்கான அத்தனை பொருட்களையும் இவங்க தயாரிக்கிறாங்க. பூஜை பொருட்களும் சேர்த்து கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணி ஆரோக்கியமா நம்ம இருக்கணும், தரமான பொருளை யூஸ் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம அவசர காலத்துல வாழ்ந்துட்டு அவசரமா கடையில கிடைக்கிறத வாங்கி சாப்பிட்டுட்டு, கிடைக்கிறத வாங்கி பயன்படுத்திட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்கறத விட இப்பவே நிதானமா சிந்திச்சு எது நல்லது எது கெட்டது அப்படின்னு அதை உணர்ந்து நம்ம வாங்கி பயன்படுத்தணும். அப்படின்னா நமக்கும் நல்லது, நமது உடலுக்கும் நல்லது, நம்முடைய குடும்பத்தினருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி பயன்படுத்தி பாருங்க. சரி, அடுத்து ரிஷபராசிக்கு ஏன் இந்த புத்தாண்டு மிக சிறப்பா இருக்க போகுது அப்படின்னா முன்னாடியே சொல்லிட்டேன்.
ஏழரை சனியில லாப சனி மிகப்பெரிய கோள் 2.5 ஆண்டுகள் இருக்கக்கூடிய உங்கள் லாப வீட்டில் இருக்கிற சனி பகவான் மிகப்பெரிய லாபத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். லாபஸ்தானத்துல இருந்துட்டார் அப்படின்னாலே எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் ஒரு படி உங்களை உயர்த்தி காட்டும். ஏன்னா நீங்க படாத அவமானமே இருக்காது. உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு மாசம் முன்னாடி தான் அவமானப்பட்டோம், அசிங்கப்பட்டோம், வருத்தப்பட்டோம், துன்பப்பட்டோம் அப்படின்லாம் இல்ல. பிறந்ததிலிருந்தே எவ்வளவு பெரிய குடும்பத்துல பிறந்தாலும் நீங்க பிறந்ததுக்கு அப்புறம் சூழ்நிலை மாறி போகும். நீங்க வளர வளர எப்படி குழந்தையில இளமை பருவத்துல கொஞ்சம் ஜாலியா இருந்தாலும் இந்த படிக்கிற காலத்துல கல்லூரி காலத்துல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்கள் என் அன்பு ரிஷபராசி நண்பர்களும் தோழிகளும். பிரச்சனை அப்படின்னா குடும்ப பிரச்சனை அல்லது வேலை பிரச்சனை, எந்த பிரச்சனையா இருந்தாலும் சமாளிச்சுக்க முடியும். இங்க வந்து கௌரவ பிரச்சனையை சந்திப்பீங்க. உங்களது கௌரவம் இழக்கும், உங்களால குடும்பத்துக்கு கௌரவம் இழக்கும். இப்படியான பிரச்சனைகளை சந்திப்பீங்க. உங்க பேர்ல எந்த ஒரு குறை இல்லைனாலும் அது பெரிய குற்றமா ஒரு பழி சுமத்தக்கூடிய அமைப்பா இருக்கும். ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்கிற காலகட்டம். உங்களது கனவுகள் மாறி போகும். அது சொல்லப்போனா அந்த காதல் நேரத்துல மிகப்பெரிய பிரச்சனையை நீங்க பார்த்திருப்பீங்க. கல்யாண நாள்ல அவ்வளவு பெரிய பிரச்சனையை பார்த்திருப்பீங்க. ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்காது. ஆனா அதையெல்லாம் தாண்டி பிரச்சனைகளை சந்திச்சு நம்ம வாழ்ற வாழ்க்கையில என்னடா அப்படின்னு திரும்பி பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் சுதாரிச்சிருப்பீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க சுதாரிக்கிறதுக்கும் வெற்றி அடையறதுக்கும் அல்லது இந்த உலகம் உங்களை திரும்பி பார்க்கறதுக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு சூப்பரா பயன்பட போகுது. மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு ஆண்டு இது. 10ல் 1 பாவி இருப்பது அரசாளக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த புத்தாண்டுல கண்டிப்பா சனி பகவான் 11ஆம் வீட்டுல இருக்காரு. குரு பகவான் அற்புதமான இடத்துக்கு வராரு. உங்களது தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு வராரு குரு பகவான். உங்களது பூர்வீக புண்ணிய ஸ்தானத்துக்கு ராகு கேது வருகிறார்கள். இந்த ஆண்டுலாம் பட்டம், பதவி, பெயர், புகழ் உண்டாகக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் என் அன்பு ரிஷபராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் உண்டு. ஏன்னா இதுவரைக்கும் ஜென்ம குருவுல சிக்கி சின்ன பின்னமாக இருப்பீங்க. 2.5 ஆண்டுகள் தொழில் ஆரம்பிச்சாலும் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. வேலையில சேர்ந்திருந்தாலும் வளர முடிஞ்சிருக்காது. ஏகப்பட்ட உள்ளடி வேலைகள், பல கஷ்டங்களை அனுபவிச்சு வந்திருப்பீங்க. பெரிய முதலீடு போட்டு நஷ்டமா இருந்திருக்கும். ஒரு வேலை கிடைக்காம கஷ்டப்பட்டிருப்பீங்க. அன்றாட செலவுக்கு கூட கடன் வாங்கி இருக்க வேண்டிய சூழ்நிலை. நீங்க கடன் வாங்கலனாலும் உங்க பேரை சொல்லி வீட்டுல குடும்பத்துல கடன் வாங்கி இருப்பாங்க. உங்க தலையில வந்து நின்றுக்கும். ஒரு நிலை மாறாதா, ஒரு வாழ்க்கை மாறாதான்னு தவிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. இப்ப எல்லாமே அதற்கான விடை உங்களுக்கு கிடைச்சிருச்சு. இனிமே தெளிவான முடிவு எடுப்பீங்க, தெளிவா சிந்திப்பீங்க. இதுவரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கான பலனை இந்த ஆண்டு அனுபவிக்கக்கூடிய காலகட்டம். பல விஷயங்கள்ல சாதிக்கக்கூடிய காலகட்டமா இது இருக்குது. முக்கியமா 2ஆம் வீட்டுல குரு வந்திருக்கிறது குடும்பம், வாக்கு, தனம், கல்வி, பொருளாதாரத்துல மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. யார் எது சொன்னாலும் நம்பாதீங்க, இறைவனை நம்புங்க, ஆன்மீகத்துல ஈடுபடுங்க. உங்களை நம்ப வேண்டிய ஒரு காலகட்டம். ஏன்னா இன்னைக்கு யாருக்காக எல்லாத்தையும் இழந்து உயிரை கொடுத்து போராடினீங்களோ, கஷ்டப்பட்டீங்களோ அவங்களே உங்களை ஒதுக்கி தள்ளி இருப்பாங்க. குடும்பமாக இருந்தாலும் சரி, துணையாக இருந்தாலும் சரி, கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, யாருக்காக உயிர் கொடுத்து போராடினீங்களோ அவங்களே உங்களை ஒதுக்கி இருக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். உங்களை நிரூபிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இது. அவங்களுக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இது. அவ்வளவுதான். தன்னம்பிக்கை இருக்குது, விடாமுயற்சி இருக்குது, இந்த உலக சந்தோஷங்களை அனுபவிச்சிடணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. ஏன்னா எல்லாரும் ஆசைப்பட்டாங்கன்னா அதுக்காக பல பேர் கஷ்டப்பட மாட்டாங்க. ஆசையோட நிறுத்திக்கிறது. இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா? இந்த பழம் புளிக்கும். அதாவது முயற்சி பண்ணாம கஷ்டப்படாம அது கிடைக்கல அப்படின்னா இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு வெறுத்து ஒதுக்கிறது. நமக்கெல்லாம் அந்த கொடுப்பனை இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு போற வர்க்கம் இந்த ரிஷபராசி நண்பர்களோ தோழிகளோ இல்லை. எதற்குமே துணிந்தவர்கள். எந்த அளவுக்கு உங்களை மட்டும் யாராவது சீண்டிட்டாங்க அப்படின்னா அவங்க காலி. உங்களை அந்த தன்னம்பிக்கையை, அந்த கௌரவத்தை உரைச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காகவே நீங்க வாழ்ந்து காட்டுவீங்க. இதுதான் அவங்கள்ட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை. 4 பேருக்கு முன்னாடி உங்களை அவமானப்படுத்துறாங்க அப்படின்னா 4000 பேருக்கு முன்னாடி அவங்கள்ட்ட பேசாமலே அசிங்கப்படுத்துருவீங்க. அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுருவீங்க. அப்படியான ஒரு காலகட்டம் தான் இது. ஒரு கௌரவத்துக்கு பங்கம்னு வந்துட்டா யாரையும் மதிக்க மாட்டீங்க. அதாவது சாது மிரண்டா காடு கொள்ளாது அப்படிங்கிறது மாதிரி ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே சாது தான். ஆனா அதை சீண்டிட்டோம் அப்படின்னா அது ஒரு புலி. அத்தனை வேட்டையும் அது நடத்தி காட்டிடும். ஒரு பிரளயமே உருவாகும். அப்படியான குணத்தை, அமைப்பை கொண்டவர்கள் என் அன்பு ரிஷபராசி நண்பர்கள். எப்பொழுதுமே இங்க என்ன விஷயம் அப்படின்னா
டக்குன்னு சோர்ந்து போயிடுவீங்க. ஏதாவது பிரச்சனை நடந்தது, யாராவது அவமானப்படுத்திட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்க, குடும்பத்தில் ஒதுக்கிட்டாங்க, டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க, நீ என்னத்த செஞ்ச குடும்பத்துக்காக, எனக்காக என்ன செஞ்ச, இந்த அண்ணனுக்காக என்ன செஞ்ச, தம்பிக்காக என்ன செஞ்ச, கணவனுக்காக என்ன செஞ்ச, மனைவிக்காக என்ன செஞ்ச, குழந்தைகளுக்காக என்ன செஞ்ச, பெத்தவங்களுக்காக என்ன செஞ்ச அப்படின்னு ஒரே வார்த்தையில உங்களை செயலிழக்க வச்சிருவாங்க, வருத்தப்பட வச்சிருவாங்க. ஆனா குடும்பத்தையே தூக்கி நிறுத்தி இருப்பீங்க. இந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்தினது நீங்களா தான் இருக்கும், அதுக்காக பாடுபட்டு இருக்கிறது நீங்களா தான் இருக்கும். ஆனா ஒரே வார்த்தையில உங்களை அலட்சியப்படுத்திடுவாங்க. அப்பதான் ரொம்ப தைரியமா நீங்க இருக்கணும். இந்த புத்தாண்டுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு தன்னம்பிக்கையோட தைரியத்தோட இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களை அவமானப்படுத்தியவர்கள், ஒதுக்கியவர்கள், உனக்குலாம் இங்க வேலை இல்லை, நீ கிளம்பு அப்படின்னு சொன்ன கம்பெனி, இந்த தொழில் உனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொன்ன எதிரிகள் எல்லாருக்கும் சரியான பதிலடி கொடுக்க போறீங்க. இங்க என்னன்னா, யார் ஒதுக்குனாலும் எனக்கு என்ன கவலை, நான் படாத அவமானமா, நான் படாத துன்பமா, எனக்கு ஒன்னே ஒன்று இருக்கு, தன்னம்பிக்கை இருக்கு, அது போதும், போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு உங்க வேலையை பாருங்க. நெஞ்சம் இருக்கு துணிவாக, நேர்மை இருக்கு துணையாக, நெஞ்சம் இருக்கு துணிவாக, நேர்மை இருக்கு துணையாக, நினைத்தால் முடிப்பேன் சரியாக, நீ யார் நான் யார் போடா போ, ஆடியிலே காத்தடிச்சால் ஐப்பசியில் மழை வரும், தேடி வரும் காலம் வந்தால் செல்வமெல்லாம் ஓடி வரும், யாரை நம்பி நான் பிறந்தேன், பொங்கடா பொங்க என் காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க. போயிட்டே இருங்க, எனக்கான காலம் வரும், அன்னைக்கு நான் ஜெயிச்சிருப்பேன், வந்து பாருங்க. நான் யாருன்னு காட்டக்கூடிய காலம் வரும். கண்டிப்பா ஒரு இடத்துலயாவது சொல்லியிருப்பீங்க, யாருக்கிட்டையாவது சொல்லியிருப்பீங்க, சொல்லனாலும் மனசுல வெறி கொண்டு ஒதுங்கி வந்திருப்பீங்க. அந்த காலகட்டம் வந்தாச்சு. இது வரைக்கும் பணத்தையே சேமிக்க முடியல, பணம்னா என்னன்னு தெரியல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த பணம் கைக்கு வந்திருக்காது. அபரிதமாக சேமிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கடனுக்காக ஒதுங்கி ஒதுங்கி மறைஞ்சு வாழ்ந்திருப்பீங்க. நீங்க கெத்தா கடன் அடைச்சிட்டு அவங்க முன்னாடி நிற்பீங்க, கடன்காரர்கள் முன்னாடி. வீடு கட்டக்கூடிய யோகம் வருது, வண்டி வாகனங்கள் பங்களா கட்டி நீங்க யாருன்னு நிரூபிக்க போறீங்க உங்க ஏரியாவில். கண்டிப்பா இந்த வருஷத்துல இடமாற்றம் உண்டாகும். உங்க ஊர்ல உங்களால ஜெயிக்க முடியலையா, கிளம்பிடுங்க, போயிட்டே இருங்க. தொழில நல்ல மாற்றம் வரும், நல்ல வேலை கிடைக்கும். ஊர்ல இருந்தீங்க அப்படின்னா ஒரு கௌரவம் பார்ப்பீங்க, உதவி கேட்கறதுக்கு தயங்குவீங்க, எந்த வேலை செஞ்சாலும் ஒரு கூச்ச சுபாவம் இருக்கும். அதனால உங்களால முன்னேறவே முடியாது. ஒரு படி முன்னேறினாலும் ஊரு கண்ணு உங்க மேல விழும், அந்த முன்னேற்றத்தை தடுக்கும். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் உள்ளூர்ல டெவலப் ஆகிறதுக்கு, முன்னேறத்துக்கு ராசி இல்லப்பா. நீங்க யார வேணாலும் கேளுங்க, ரிஷபராசி 90% பேர் பிறந்த இடத்த விட்டு, வளர்ந்த இடத்த விட்டு, வாழ்ந்த இடத்த விட்டு வெளியில போய் சம்பாரிச்சு தான் நீங்க யாருன்னு காட்டுவீங்க. அப்படியான மாற்றத்தை இந்த வருஷம் உங்களுக்கு ஏற்படுத்தும். ஏதோ ஒரு வகையில தன்னம்பிக்கையோட துணிச்சலோட உங்க ஊரை விட்டு கிளம்பிடுவீங்க. நீங்க யாருன்னு நிரூபிக்க வேண்டிய காலகட்டமாச்சே. உங்களை ஒதுக்குன அத்தனை பேருக்கும் பதிலடி கொடுக்க வேண்டிய காலகட்டமாச்சு. நீங்க வெளியே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதாவது நல்ல வேலை கிடைக்கும், தொழில் கிடைக்கும், நீங்க ஆசைப்பட்ட துறையில வேலைகளை அமர்வீங்க. புத்திர பாக்கியம் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏதாவது ஹாஸ்டல், ஸ்கூல்ல படிக்கிறவங்க, காலேஜ் படிக்கிறவங்களாம் ஹாஸ்டல்ல தங்கி படிங்க. ஆனா ஒழுக்கமா இருங்க. ஹாஸ்டல்ல படிக்கிறது பெரும் பிரச்சனை இருக்கு அதுல. ஆனா ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா உங்க ஊரை விட்டு வெளியில போய் தங்கி படிங்க. இல்லைன்னா குடும்பத்தோட போய் வீடு எடுத்து தங்கி படிக்கலாம், ஒரு காலேஜோ ஸ்கூலோ. உங்களை பொறுத்த வரைக்கும் சொந்த ஊர்ல ஜெயிக்க முடியாது. ஜெயிச்சுட்டு வரீங்க அப்படின்னா கெத்தா வாழலாம். ஒரு 45 வயசுக்கு மேல ஜெயிச்சுட்டு ஊருக்கு வந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களை அசைக்கவே முடியாது. அது மட்டும் இல்ல, 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். வம்பு வழக்கு பிரச்சனை ஏதாவது இருந்துன்னா சரியாவிடும். கொடுக்கல் வாங்கல்ல இருந்த பிரச்சனை சரியாகும், நிலப்பிரச்சனை சரியாகும். 10ஆம் வீட்டுல இருந்து விலகுறாரு சனி பகவான். நல்ல தொழிலை உருவாக்கி இருந்தீங்க, தொழில நஷ்டமே இருந்தாலும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க, வேலையில கஷ்டமே இருந்தாலும் உயரதிகாரிக்கு பயப்படாம உங்களது வேலையை நேர்மையா செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் உயர் பதவி, சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வேலை வாய்ப்பு அதிகம் இருக்கு, இடமாற்றம் அதிகம் இருக்கு, சேமிக்கிற யோகம் அதிகமா இருக்கு, சம்பாதிக்கிற யோகம் இருக்கு, வீடு நிலம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் புகழ் அடையக்கூடிய காலகட்டம் இது. நீங்க புகழடைகிறது மட்டும் இல்ல, அடுத்தவங்களுக்கு உதவி செய்வீங்க. அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும். அது மட்டும் இல்ல, பல விஷயங்கள் உங்களுக்கு ஆதரவா செயல்பட்டாலும், வாய்ப்புகளை நிறைய கொடுத்தாலும் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. குடும்பத்துல கவனமா இருக்கணும். அதிகாரம், கோபம்,
எனக்கு எல்லாம் தெரியுங்கிற அந்த எண்ணம் இதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறணும், குடும்பமாக சேர்ந்து கஷ்டப்படுவோம் அப்படிங்கிறத உருவாக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தை ஊரே திரும்பி பார்ப்பாங்க. இங்கே ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் கொஞ்சம் பிரச்சனையை கொடுப்பார், மனசை கலங்கடிப்பார். சுக்கிரன் கூட ராகு சேர்ந்திருக்கிறதுனால குடும்பத்தில் கொஞ்சம் ரகசியமா வாழறதுக்கு முயற்சி செய்ய வைப்பார். கொஞ்சம் கணவனோ மனைவியோ வாழ்க்கையில முன்னேறணும்னு கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா நீங்க வேற விஷயத்தை நோக்கி ஒரு காரணமே இல்லாம உங்களை திசை திருப்பும். தேவையில்லாத விஷயத்துக்கு உங்க மனசை எண்ணத்தை இந்த கிரக அமைப்பு திசை திருப்பும். அதுக்கு பலியாடா ஆயிடாதீங்க. தாம் உண்டு, தன்னுடைய குடும்பம் உண்டு, கணவன் உண்டு, மனைவி உண்டு, குழந்தைகள் உண்டு, பெற்றோர்கள் உண்டு. இவர்களுடைய வாழ்க்கைக்காக நம்ம உழைப்போம், கஷ்டப்படுவோம். குடும்பம்னா எந்த குடும்பத்தில் தான் பிரச்சனை இல்லை. அதை உணர்ந்து எது முக்கியம் அதை நோக்கி பயணம் செஞ்சீங்க அப்படின்னா இந்த புத்தாண்டு மிக சிறப்பான ஆண்டா உங்களுக்கு அமையும். முக்கியமான கிரகம் சனி, குரு, ராகு, கேதுலாம் ஒரு வலிமையான நன்மையை கொடுக்க தயாரா இருக்கு உங்களுக்காக. மாணவர்கள்லாம் உண்மையாக கஷ்டப்பட்டு படிச்சிங்க அப்படின்னா உங்கள் எதிர்காலத்தில் நீங்கள் என்ன தொழில் செய்யணும், என்ன வேலை செய்யணும், எல்லாத்துக்குமே ஒரு விடை கிடைச்சிடும். இந்த காலகட்டத்தில் இது வரைக்கும் எதுக்கு படிக்கணும், எதுக்கு வேலைக்கு போகணும், என்ன தொழில் செய்யணும். சில பேரை ஸ்கூலில் கேட்பாங்க, நீ என்னவா ஆகிறதுக்கு படிக்க போகிற அப்படின்ட்டு. சில பேர் டாக்டர் சொல்லுவாங்க, சில பேர் கலெக்டர் சொல்லுவாங்க, சில பேர் காவல்துறை போலீஸ்ன்னு சொல்லுவாங்க, சில பேர் வழக்கறிஞர்னு சொல்லுவாங்க. இப்படி எந்த ஒரு ஆசையுமே இல்லாமல் படிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. எந்த ஒரு எதிர்கால நோக்கமுமே இல்லாமல் இது வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ ஒரு நோக்கம் உங்களுக்கு கிடைக்கும், ஏற்படும். அதுபோல் இங்கே முக்கியமாக குழந்தைகள், மாணவர்கள், பெண்கள், வேலைக்கு போகிற ஆண்கள், குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்கள் எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை, மூன்றாவது நபர்களுடைய தலையீடு இருக்கக்கூடாது. அவ்வளோதான். நல்லா புரிஞ்சுக்குங்க. மூன்றாவது நபர்களுடைய தலையீடு இருந்தால் குடும்ப கௌரவம் பாதிக்கப்படும். ஏன்னா முக்கியமான இடத்துல சுக்கிரன், ராகு இருக்கிறார்கள். பழி வாங்கறதுக்கு சனி, கர்மாவை தீக்கிறதுக்கு சனி இருக்கிறாரு. அதனால மிக மிக எச்சரிக்கையோட இருங்க. உங்களை கட்டுப்படுத்திக்க முடியல அல்லது அந்த ஒழுக்கத்தோடு செயல்பட முடியல, மனசு அலைபாயுது, படபடப்பா இருக்கு, ஒரு அமைதி இல்லாம இருக்கு, ரொம்ப குழப்பமா இருக்கு அப்படின்னா வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அது மட்டும் இல்ல, நீங்க ஆண்களாக இருந்தால் அல்லது பெண்களாக இருந்தாலும் மஞ்சள் கயிறு, மஞ்சள் குங்குமம், வெத்தலைப்பாக்கு, கொஞ்சம் பணம் இதெல்லாம் தானமா கொடுங்க. பெண்களுக்கு தானமா கொடுங்க, சுமங்கலி பெண்களுக்கு. அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். பெண் தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் மிக சிறப்பா இருக்கும். அம்மனுக்கு பஞ்சதீப எண்ணெயை வச்சு தீபம் ஏத்துங்க. பஞ்சதீப எண்ணெய் அப்படின்னா என்னன்னா சுத்தமான பசுமாட்டு நெய், விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், நல்லெண்ணெய், இழுப்பெண்ணெய், இந்த 5 எண்ணெயும் சேர்ந்த எண்ணெய் தான் பஞ்சதீப எண்ணெய். இந்த 5 எண்ணெயும் அம்மனுக்கு ஏத்துறதுனால நம்முடைய பூர்வீக கர்ம வினை, எவ்வளவு பாவங்கள் இதுக்கு முன்னாடி செஞ்சாலும், பாவ வினைகள் இருந்தாலும், முன்னோர்கள் செய்த பாவங்கள், நாம செய்த பாவங்கள் எல்லாமே அது தீர்ந்துடும். அந்த பஞ்சதீப எண்ணெயை வெள்ளிக்கிழமை ஒரு 9 வெள்ளிக்கிழமை அம்மன் கோவிலில் போய் பஞ்சதீப எண்ணெயை ஏத்துறீங்க அப்படின்னா உங்களுடைய பாவங்கள் அத்தனையும் தீர்ந்துடும். ஆனா இங்க என்னன்னா பஞ்சதீப எண்ணெய் அப்படின்னு ஏதோ ஒரு எண்ணெய்லாம் வித்துட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு எண்ணெய் கலந்து வித்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் தயவு செஞ்சு வாங்காதீங்க. எங்க சுத்தமான பஞ்சதீப எண்ணெய் கிடைச்சாலும் வாங்க. அப்படி கிடைக்கலன்னா நான் முன்னாடி சொன்னது மாதிரி குட் பேபி கிட்ட வாங்க. 9043688626 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பஞ்சதீப எண்ணெய் சுத்தமான செக்குலாட்டின எண்ணெய்களை பயன்படுத்தி, சுத்தமான பசுமாட்டு நெய்யை பயன்படுத்தி இவங்க பஞ்சதீப எண்ணெய் செஞ்சு வச்சிருக்காங்க. கண்டிப்பா வாங்கி பயன்படுத்துங்க. மிகப்பெரிய மாற்றத்தை இந்த பஞ்சதீப எண்ணெய் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தும். 9 வாரங்கள் அப்படிங்கிறது நீங்க ஒரு 5 வாரம் அப்படின்னு போட ஆரம்பிச்சிட்டாலே, முடிச்சிட்டாலே உங்களுக்கான மாற்றங்கள் ஏற்படும். அதுபோல பெண்களுக்கு உதவி செய்யுங்க. மற்றபடி ஆன்மீக ஈடுபாட்டோட நல்லது செஞ்சீங்க, நல்லபடியாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த புத்தாண்டு உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். ஒரு சின்ன கதை சொல்லி முடிக்கிறேன். ஒரு சிற்பி மன்னனை பார்க்கறதுக்கு போறாரு. நாட்டில் வேலை இல்லை, ரொம்ப பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது. அதனால சிற்ப வேலையெல்லாம் நிறுத்த சொல்லிட்டாரு மன்னர். ஏதாவது செல்வம் கிடைக்குமா, நகை கிடைக்குமா, அல்லது சாப்பாட்டுக்கு வழி கிடைக்குமான்னு ஒரு மன்னரை பார்க்கறதுக்கு போறாரு சிற்பி. அப்ப போகும்போது காவலர்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, மன்னர்கிட்ட போய் சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப நேரம் ஆகுது அவருக்கு. அப்ப ஒரு கல்லு கிடக்குது, அழகான கல்லா கிடக்குது. சரி, அவங்க கூப்பிடுற நேரம் ஏதாவது ஒரு சிலை வடிப்போம் அப்படின்னு அவர் தான் எப்பொழுதுமே அப்புறம் சிற்பில எல்லாமே கையில் வச்சிருக்கிறாரு. அதை எடுத்து என்ன பண்றாரு, அடிக்கிறாரு சிலை வடிக்கிறதுக்காக. அப்ப அந்த கல்லு கேட்குது, அழகான கல்லு, டேய் முட்டாள், என்ன செய்யற, ஏன் எனக்கு வலிய உருவாக்குற, எனக்கு வலிக்குது அப்படின்னு கத்துது. அவர் உடனே பயந்துறாரு. ஐயோ மன்னிச்சிரு, உன்னை அழகாக்கணும் அப்படின்னு தான் நான் சிலை வடிக்க ஆரம்பிச்சேன், மன்னிச்சிரு அப்படின்ட்டு விலகிறாரு. அப்புறம் இதை பார்த்துட்டு இவரு ஒரு பயத்தோட வரதை பார்த்துட்டு இன்னொரு கல்லு, என்ன சிற்பி, என்ன பிரச்சனை,
ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க அப்படின்னு கேட்குது. இல்லை, இந்த மாதிரி சிலையை வடிக்க போனேன், அந்த கல் என்னை திட்டிடுச்சு, அதனால நான் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாரு. உடனே இந்த கல் சொல்லுது, என்ன ஏதாவது செய்யுங்களேன் அப்படிங்குது. இல்லை, நீ ரொம்ப தரமான கல்லா இல்லை, நீ பயனற்ற கல்லா இருக்க, உன்னை நான் செதுக்கிறதுக்காக உளியை போட்டு அடித்தேன் அப்படின்னா நீ என்ன அந்த கல் மாதிரி என்னை திட்டினாலும் திட்டுவ அப்படிங்கிறாரு. இல்லை, நீங்கள் எது வேணாலும் செய்யுங்க, நான் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு எதுக்குமே பயனற்ற கல்லாக இங்கே கிடக்கிறேன், எதையாவது என்ன செய்யுங்க, நான் தாங்கிக்கிறேன், ஏதோ உங்களால் என் வாழ்க்கை மாறிச்சு அப்படின்னா நான் சந்தோஷப்படுவேன், அப்படியாவது பயனுள்ள கல்லாக இருந்துட்டு போகிறேன் அப்படிங்குது. உடனே இவர் அடிக்கிறாரு. ஒரு அடியில் கத்துது, என்னப்பா விட்டுலாமா வேணாம் அப்படிங்கிறார் சிற்பி. இல்லை, வலிச்சாலும் பரவாயில்ல, நீங்கள் உங்கள் வேலையை செய்யுங்க அப்படிங்குது. அடிக்கிறாரு, வலிக்குது, கத்துது, தாங்கிக்குது, தாங்கி 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 ஒரு அழகான சிலையா உருவாகுது. உடனே மன்னரை பார்க்க போன அந்த காவலாளி வந்து கூப்பிடுறாரு. உடனே வாங்க சிற்பி, மன்னர் கூப்பிடுறாருன்னு கூப்பிட்டு போகும்போது அந்த சிற்பி என்ன பண்ணிடுறாரு, அந்த கல்லையும் சேர்த்து தூக்கிட்டு போறாரு. அந்த கல்லை வச்சுட்டு, மன்னா இந்த சிலை நான் வடிச்ச சிலை, இதை வச்சுக்கிட்டு ஏதாவது செல்வம் கொடுங்க, சாப்பிட்றதுக்கு வழி இல்லாம இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த சிலையை பார்த்துட்டு மன்னர் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு, ஷாக் ஆகுறாரு. ரொம்ப அழகா இருக்கு. மன்னர் சபையில இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு, இந்த சிலை சாமி சிலை மாதிரியே இருக்கு, அம்மன் சிலை மாதிரியே இருக்கு அப்படிங்கிறாரு. உடனே அந்த சாமி சிலைக்கு பக்கத்துல வச்சிட சொல்றாரு மன்னர். அதுக்கப்புறம் அந்த சிலைக்கு பூஜை போடுறாங்க, வணங்குறாங்க. அந்த சிலையின் மதிப்பு அந்த நிமிஷத்துல இருந்து உயருது. இதுல என்ன நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஈஸியா உங்களுக்கு புரியும், எத்தனை அடிபட்டாதான், அடி வாங்கினாதான் ஒரு கல்லு சிலையாக உருவாக முடியும், அழகா உருவெடுக்க முடியும். அதுதான் நம்ம வாழ்க்கை. எதுவுமே ஈஸியா கிடைச்சிடாது. ஈஸியா கிடைச்சிரும் அப்படின்னா அது நமக்கு வாழ்க்கை இல்லை. அடிபட்டு, அவமானப்பட்டு, துன்பப்பட்டு, தோல்வி அடைஞ்சு, வேதனைப்பட்டு, கௌரவம் இழந்து ஒரு நாள் பக்குவப்பட்டு நிற்போம் பாரு, அன்னைக்கு இந்த சிலையாக இந்த உலகம் நம்மளை பூஜிக்கும், நம்மளை போற்றும். இதுதான் வாழ்க்கை. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.